சரி, நான் ஒன்று சொல்கிறேன். உன்னையும் உன் கூட சேர்த்து உன் தங்கச்சிங்களையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை ஒன்று தேடிட்டு வந்தா கல்யாணம் பண்ணிக்கியா? நிச்சயமா என்னோட வாழ்க்கையில கிடைப்பான்னு தெரியல. ஆனா என்னோட வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு கிடைச்சானா என்ன மாதிரி ஒரு பாக்கியசாலி இந்த உலகத்திலே இருக்க மாட்டா. நீ பாரு, நீ கஷ்டப்பட்டிருந்துக்கெல்லாம் ஒரு நாள் பலன் கிடைக்கொண்டி. உன்னையும் உன் தங்கச்சிங்களையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒருத்தர் கண்டிப்பாக வருவான். நீ வேணுமானா பாரு. ஏய் மச்சான், என்ன பண்ற? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் உக்காண்ட்ருக்கேன். ஆமா, எங்க ஆண்டி காணோம்? கிச்சனில் இருப்பாங்கடா. நீ ஏன்டா அழுகி போன தக்காளி மாதிரி உக்காந்து இருக்க? சும்மா இருடா, நீ வேற. நானே வருத்தத்தில் இருக்கிறேன், இல்லை நீ வேற டென்ஷன் பண்ணிட்டு. அப்படி என்ன ஃபீலிங் உனக்கு? அது அது வந்து என்னடா அது இதுன்னு சொல்லி மென்னு முழுகுற? என்னடா பண்ணி தொலைச்ச? அது வந்து இப்போ சொல்றியா? ஆண்டியை கூப்பிட்டா? ஐயோ, நீ வேற சும்மா இருடா. இல்லைடா, பாவண்டா குஷி ரொம்ப கஷ்டப்படுறா. எந்த குஷிடா? அதான்டா நம்ம கூட கிளாஸில் படிக்கிறாளே குஷி. யாரு? அந்த சிண்ட்ரலா மாதிரி ஒருத்தி வராளே அவளா? நீ கரெக்டாக பேசு. அவ இவன் சொல்லாத. பாரா, அவளுன்னு சொன்னாவ இவனை சொல்ல முடியும்? சரி சரி, என்ன சொல்லு. இல்லைடா, பாவம், அவளுக்கு அம்மா இல்லையா, அப்பா மட்டும்தானா. ரொம்ப கஷ்டப்படுறாளாமா. கூட 2 தங்கச்சி வேற இருக்கிறாங்களாம். பாவம், காலேஜ் முடித்து வீட்டுக்கு போகிறது இல்லையாம்மா. காலேஜ் முடித்து வேலைக்கு போய் பாவம் வீட்டை மொத்தமும் அவன் மட்டும்தானே சமாளிக்கிறா. பாவம், அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அழுந்துட்டு இருந்தாளா. ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சுடா. அடப்பாவி, நானும் எத்தனை நாள் எங்கள் வீட்டில் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எப்படிடா பேனாத்திருப்பேன். ஒரு நாள் இப்படி சொல்லியிருப்பியா? அது எப்படிடா? பொண்ணுங்களுக்குன்னா மட்டும் உங்களுக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, எல்லாம் வலிக்குது. சரி சரி, சொல்லு மேலே. இல்லைடா, அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஹெல்ப்பு. யாரு? அவ உன்கிட்ட 1 ரூபா கூட கை நீட்டி வாங்க மாட்டாடா. என்னடா சொல்கிற? அவகிட்ட காசு பணம் தாண்டா இல்லை, ஆனா ரோசத்துக்கு கம்மியே இல்லாதவ. இங்க பார், கஷ்டத்தில் இருக்கிறவங்க ரோசம் பார்க்கறது ஜாஸ்திடா, ஜாஸ்தி. இங்க பாரு கிரீஷ், எல்லாருக்குமே தான் கஷ்டம் இருக்கு இந்த உலகத்துல. எனக்கே நினச்சிக்க, எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா நொய்யான்னு பெறாத்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ண முடியும்? கஷ்டன்றது எல்லாருக்குமே பொதுவானது. இதில் நீ இந்த மாதிரி எல்லாரையும் கஷ்டம் பார்த்துட்டு இருந்தா, இங்கே பாருடா, உன் லைஃப் நீ பாரு, அவள் லைஃப் அவள் பார்க்குறா. சரியா? இல்லைடா, என்னால் அப்படி போக முடியல. அவள் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு ரொம்ப என்னென்னவோ பண்ணுதுடா. என்னது? மூஞ்ச பார்த்தா என்னென்னவோ பண்ணுதா? என்னடா சொல்ற? இங்க பாரு கிரீஷ், நீ வேற என்னவோ பண்ற, கிளீனா தெரியுது. இதெல்லாம் உனக்கு ஒத்து வராதுடா. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா உன் கதை முடிஞ்சிடும். இங்க பாரு, உன் லெவல் என்ன, அவள் லெவல் என்ன? அவளை லவ் பண்றியாடா? தெரியலடா, ஆனால் ஒன்று மட்டும் புரியுது. அவளை தினம் பார்க்கணுன்னு தோணுது. அவள் கஷ்டப்பட்டா எனக்கும் கஷ்டமாக இருக்குது. அவள் அழுந்தா என் மனசு தாங்க மாட்டேங்குதுடா. ஏதாச்சும் பண்ணணுன்னு தோணுது. அவகிட்ட இப்போவே பேசணும்னு தோணுது. ஐயோ, இது சரி வராது, இது சரியே வராது. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வை, நான் தான் மாமா வேலை செஞ்சேன்னு சொல்லி என்னை செருப்பாளி அடிக்கும். நான் கிளம்புறப்பா. என்ன மச்சான், உன்னை விட்டா இங்கே வேறு யாரா இருக்கிறாங்க? வாடா, ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ, நான் வரலப்பா இந்த ஆட்டத்துக்கு. சரி ஆச்சு, போ. எனக்கு இருக்கிற ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீ தான். நீயும் இல்லையா? சரி போப்பா, போ. எப்பா, தயவு செஞ்சு மூஞ்சி எப்படி மட்டும் வச்சுக்காதடா, என்னால தாங்க முடியாது. வா, வந்து தொலை. சரிடா, இப்போ இன்னைக்கு வேற காலேஜ் ரஜா ஆச்சே, எங்க போய் பார்க்கறது அவளை? வேற எங்க இருப்பா? வீட்டில் தான் இருப்பா. வா. ஐயோ, வீட்டுக்கா? வீட்டுக்கு போய் என்னன்றா கேட்குறது? என்னது? மாமூலி தான்.
நேற்று நான் காலேஜுக்கு வரலன்னு சொல்லிடு, நோட் புக் கேளு, முடிஞ்சிச்சு. நீ என்ன லூசாடா? காலேஜுக்கு நேற்று வந்து அவளுக்கு என்ன தெரியாமல இருக்கும், ஒரே கிளாஸ் வேற. போடா. அது சரி விடு, வேற ஏதாச்சும் நோட்ஸ் கேட்கலாம். அது நான் எழுந்துல மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நோட்ஸ் வாங்குற கேப்பில் அவளை பார்த்துடலாம். எப்படி? சூப்பர் பிளான்ரா மச்சான். தெரியும்டா, நான்லாம் யாரு? நான்லாம் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ எல்லாம் ஒன்றுத்துக்குமே இல்லைடா. என்னது? சும்மாடா, சும்மா வா போல. ஏறா போலாம். போய்தான் ஆகணுமாடா? ஆமாம்.